சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சந்தோஷமாக, அதுவும் என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமாக உன்னை தேடி வந்துள்ளேன் அம்மா. உனக்கு என்னென்ன வேண்டும் என்பதை எனக்கு ஏற்கனவே நீ சொல்லிவிட்டாய். திரும்ப திரும்ப நான் அதை கேட்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை நான் முன்பே உன்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதை தருவதற்காக ஓடி வந்துவிட்டேன். இந்த சாயும் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையையும் சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். இந்த சாய் சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளும் நீங்களும் சந்தோஷமாக இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக ஆகப் போகிறீர்கள், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் என்பது நன்றாகவே தெரியும். நீங்கள் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. உங்கள் அப்பாவாக இருந்து கொண்டு இது கூட தெரியவில்லை என்றால் நீங்கள் என்னை மன்னிக்கவே மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் சோதனைகளை கண்டீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்பது முற்றிலும் எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்தீர்களோ? கிடையாது. நேரத்திற்கும் காலத்திற்காகவும் காத்து கொண்டு இருந்தேன் தான். ஆனால் நீயாக ஏதேதோ நினைத்து கொண்டு சாயா என்னை கஷ்டப்படுத்தி விட்டார், சாயா என்னை இவ்வளவு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டார். ஆனால் இந்த சாயாகிய நான் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை புலம்ப வைக்க மாட்டேன், உங்களை மேலும் மேலும் சந்தோஷம்தான் படுத்துவேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னை நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகரிப்பேனே தவிர உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறைய விட மாட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறதோ அதைவிட அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் என்னை நம்பும் அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டு இருப்பேன். நீங்கள் நல்ல பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு எப்பொழுதும் இருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நான் தர வேண்டும் அல்லவா? உங்களுக்கு எதிர்பார்த்த அற்புதத்தை நான் தர வேண்டும் அல்லவா? அதை தருவதற்காகத்தான் அம்மா ஓடோடி வந்துவிட்டேன். இந்த சாயாகிய நான் உனக்கு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு நல்ல அப்பா. நீ எப்பொழுதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அங்கு நான் இருக்கிறேன். நீ நம்புவாயோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் ஓம் சாய்ராம் என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அங்கு நான் இருக்கிறேன். நீ பயத்தாலோ இல்லை சந்தோஷத்தாலோ சாயி என்று சொல்லும் வார்த்தையால் என்னுடைய பெயரை நீ கூப்பிடும் விதத்திலேயே நான் அங்கு வந்து விடுகிறேன். எனக்கு எப்பொழுதுமே எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். ஆனால் சில சமயம் சில பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த இடத்தில் ஒரு அப்பாவாக நான் கோபப்படுகிறேன். அதுவே சந்தோஷமான விஷயம் செய்யும் பொழுது ஒரு அப்பாவாக அந்த இடத்தில் நான் தன்னுடைய பிள்ளைகளை மிக மிக அதிகமாக பாராட்டுகிறேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்வாரோ அதே போலத்தான் நானும் செய்வேன். நான் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை குறைவாக இடை போட்டது கிடையாது. நீயே சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்திருந்தால் கூட முடியும், ஓடு ஓடு என்று ஊக்குவித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு என்னுடைய குரல் கேட்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். அழகான பிள்ளைக்கு அழகாக எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் ஓடோடி வந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் பார், உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன்னுடைய கண்ணிலிருந்து அழுகை வரும், அதுவும் ஆனந்த கண்ணீர் வரும். என்னடா இது நம்முடைய வாழ்க்கையா, இப்படி ஒரு அற்புதமா? கேட்டுக்கொண்டே இருந்தோம், அதுவும் கிடைக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் கேட்டோம். ஆனால் சாய் இவ்வளவு வேகமாக கொடுத்து விட்டாரே என்று ஓடி வந்து எனக்கு நன்றி சொல்வாய். நீ ஷீரடி வந்துதான் என்னை வணங்க வேண்டும் என்று அவசியமல்ல. நீ எங்கிருந்தாலும் நான் இருப்பேன். அதற்காக ஷீரடி கூப்பிடாமல் விட்டு விடுவேனோ என்று நினைக்காதே. திடீரென்று உன் மனம் தோன்றியது தானே, என்னடா இது எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சொல்கிறாரே, அப்படி என்றால் ஷீரடிக்கு நம்மளை அழைக்க மாட்டாரோ என்ற ஒரு பயம் வந்துவிட்டது தானே.
கண்டிப்பாக வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் மருந்து போடும் விதமாக இந்த சாயாகிய நான் ஓடோடி உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஆனந்தமான செய்தி உன்னுடைய காதுக்கு வரும். பல பேர் எதிர்த்தாலும் நான் செய்தே தீருவேன் என்று ஒரே போராட்டத்தோடு நிற்கிறாய் பத்தியா, பிடிவாதத்தோடு. எவ்வளவு நாள் தான் நீயும் போராடுகிறாய் என்று நானும் பார்த்தேன். ஆனால் உன்னுடைய போராட்டத்தை நீ கைவிடுவதாக எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் நானே ஓடி வந்து இந்த விஷயத்தை உனக்கு செய்து தரலாம் என்று வந்துவிட்டேன். என்னுடைய அழகான கண்மணியே, வார்த்தைக்கு வார்த்தை சாய் சாய் என்று சொல்லி உன்னுடைய அன்பால் என்னை கட்டி போட்டு வைத்து விட்டாய். இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உனக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் சீக்கிரத்தில் ஒவ்வொன்றாக நிகழ்த்தி காட்டுவேன். எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும் வகையில் உனக்கு நான் ஆசீர்வாதமும் செய்வேன். உனக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய வரம் என்றால் என்ன தெரியுமா? நினைத்த விஷயம் நினைத்தவுடன் நடப்பது. இங்கு நிறைய பேருக்கு அது நடப்பது கிடையாது. ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அதற்கு பல நாட்கள் ஆகுகிறது. காரணம் அவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையானது மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கர்மவினை முடிந்தது என்றால் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் என்பது என்ன சொன்னது சும்மாவா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்தீர்கள். ஆனால் எல்லாமே இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக கிடைக்கும். அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண துவங்குவீர்கள். இனிமேல் எல்லாமே சந்தோஷமே. இந்த சாயை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்பமான வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையும் மட்டும்தான் கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் உங்களை சோதிக்கவும் மாட்டேன். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு நிலையிலும் உங்களை கைவிடவும் மாட்டேன். அமோகமான எதிர்காலமும் அற்புதமான எதிர்காலமும் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். நேரங்கள் ஆனது சரியாகும். நீ நேரத்தின் மீது மிக மிக அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாய். இந்த நேரம் மாறுமா சாயி? இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கிறது சாயி, இது மாறுமா சாயி, அது மாறுமா சாயி என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய இந்த நேரங்களானது நிச்சயமாக மாறி சந்தோஷமான விஷயங்களானது கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் எல்லா காலமும் இன்பமான காலங்களாக மட்டுமே தான் இருக்கும். யார் எது சொன்னாலும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நினைத்துக்கொள். ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுத்தால் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரும் என்று நினைக்காதே. மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமாக உன்னை நானே தூக்கிவிடுவேன். சீக்கிரத்தில் இந்த சாயின் அற்புதத்தை நீயே பார்ப்பாய். பொறுமையோடு இரு. நீ எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு நல்லதோ நிச்சயமாக அது மனதில் அது நல்லது என்று தோன்றினால் தாராளமாக செய். மற்றபடி நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மனதுக்கு ஒரு விஷயம் சரி என்று தோன்றினால் அதை செய். இல்லை, இது நம் வாழ்க்கையில் சரி கிடையாது என்றால் செய்யாதே. நேரம் காலம் வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய தொழிலும் நிச்சயமாக ஏற்றத்தை நான் கொடுப்பேன். நீ போராடி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நீ இப்பொழுது நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய துணையும் நினைத்து நிச்சயமாக இது இப்படியே இருக்குமோ என்று. நிச்சயமாக அல்ல. உன் தொழில் வளரும். அதனால் உனக்கு செல்வங்கள் சேரும். நிச்சயமாக உன்னுடைய துணை உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையை நிம்மதியான ஒரு விஷயத்தை நீ அடைவாய். எல்லா நேரமும் உனக்கு நானே இருப்பேன். சதா சர்வகாலமும் உனக்கு துணையாகவும் எல்லா விதமான அற்புதங்களையும் நானே நிகழ்த்தி உன்னை வாழ வைப்பேன். இந்த சாயின் மீது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது என்றால் சத்தமில்லாமல் அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. போராடியது அனைத்தும் போதும். இனி உன் வாழ்க்கையில் வெற்றியே வெற்றியே வெற்றியே. ஓம் சாய்ராம்.